நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். பராபவ வருட ராசி பலன்கள். அதாவது தமிழுக்கு 60 வருடத்துல 40வது வருடம் தான் இந்த பராபவ வருடம். அதாவது விஸ்வாவசு வருஷம் அப்படிங்கிறது முடிஞ்சு பராபவ வருடம் அப்படிங்கிறது தொடங்க போகுது. இந்த பராபவ வருடம் ஆங்கிலத்துக்கு ஏப்ரல் 14, 2026 சித்திரை 1ஆம் தேதி சதய நட்சத்திரம், கும்ப ராசி, காலையில 8:35 மணிக்கு இந்த பராபவ வருடம் அப்படிங்கிறது பிறகுது. பராபவம் அப்படின்னாலே அதிரடி, நிறைய அதிரடி மாற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு வருடம் அப்படின்னு இதை நம்ம சொல்லலாம். இந்த ஆண்டோட கிரக அமைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரகங்களோட ராஜா சூரியன் மாச தொடக்கத்துல வருஷ தொடக்கத்துல மேசராசியில உச்சமடைஞ்சிருக்கார். செவ்வாய் மீனராசியில சனி பகவானோட இணைஞ்சிருக்கார். பகை கிரக சேர்க்கை இருக்கு. அதாவது மீனராசியில செவ்வாயும் சனியும் சேர்ந்திருக்காங்க. அவங்களோட புதனும் சேர்ந்திருக்கார். சுக்கிரன் மேசராசியில இருக்கார். குரு பகவான் மிதன ராசியில இருக்காரு. அதாவது மே மாசத்துக்கு 26, தமிழுக்கு வைகாசி 12ஆம் தேதி மிதன ராசியிலிருந்து கடகராசிக்கு போய் குரு பகவான் உச்சமடைய போறார். ஒரு அற்புதமான கிரக மாற்றம் அப்படிங்கிறது குரு பகவான் உச்சம். அதோட சனி பகவான் மீனராசி. சர்ப்ப கிரகங்களான ராகு கேதுக்கள்ல ராகு விஷப்பாம்பு கும்பராசியில இருக்கு. கேது விஷமில்லாத பாம்பு தண்ணி பாம்பு சிம்ம ராசியில இருக்கு. நவம்பர் மாசம் 13ஆம் தேதி தமிழுக்கு ஐப்பசி 27ல கும்பத்துல இருக்கிற ராகு மகரத்துக்கும் சிம்மத்துல இருக்கிற கேது கடகத்துக்கும் போகுது. இந்த கிரகங்களோட ராசி மாற்றம், கிரகங்களோட அமைப்பு இந்த தமிழ் புத்தாண்டான பராபவ வருஷத்துல உங்களோட ராசிக்கு என்ன பலன் கொடுக்க போகுது அப்படிங்கிறத துல்லியமா பார்த்துருவோம். மிதனராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த பராபவ வருடம் தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாடா உழைக்கிற மிச்சம் எதுவும் இல்லை, ஓடா தேயிறேன் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு பழமொழி சொன்னாங்களாம். அந்த கதையாதான் இவ்வளவு நாளா உங்களுக்கு இருந்தது. ஒன்லி முன்னேற்றம் இல்லை. என்னமோ உழைக்கிறோம், சம்பளம் வாங்குறோம், சாப்பிட்றோம், அதை தாண்டி 10 ரூபா கூட மிச்சம் இல்லை. நம்மளை விட கம்மியா உழைக்கிறவங்களாம் கூட ஏதோ 10 ரூபா மிச்சப்படுத்தி போடுறான். நமக்கு மட்டும் தெண்டை செலவு வந்துகிட்டே இருக்கு. தெண்டை செலவு வர்றது நின்றுதுன்னா வரவு நின்று போகுது. சாயம் ஏறினா முளம் சறுக்குனா கூட பரவாயில்ல, இங்க சாயம் ஏறினோம்னா பாதாளத்துல சருகிறாப்புல சறுக்கிட்டு இருக்கு. போ என்ன குழப்போ அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இருந்த அந்த மன உளைச்சல் இந்த வருடத்துல நல்லபடியா தீர போகுது. அதாவது ஒருத்தருக்கு வாழ்க்கையில முன்னுக்கு வரணும் அப்படின்னா குரு பகவானோட அந்த நல்ல அமைப்பு அப்படிங்கிறது வேணும். இதுவரைக்கும் உங்களோட ராசிக்குள்ளேயே குரு இருந்துகிட்டு ஜென்ம குருவா உட்காந்துக்கிட்டு படாத பாடுபடுத்திட்டார். உங்களோட ராசியிலேயே குரு உட்கார்ந்து இருந்தாலும் 10 காசுக்கு பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா ஜென்ம குரு ஒண்ணுமே செய்ய மாட்டாரு. அதனாலதான் குரு இருக்குமிடம் பால், பார்க்குமிடம் சிறப்பு அப்படின்னு சொல்லுவோம். உங்க இடத்துக்குள்ளேயே உட்காந்து உங்களை பாலாதான் படுத்தினார் அப்படிங்கிறதால ஒண்ணும் இல்லாம போயிடுச்சு. சரி, இந்த வருடத்துல என்ன ஜோசியரை நல்லா இருக்குன்னு சொல்றீங்க, என்ன ஏது அப்படிங்கிறத நீங்க கேட்கலாம். அதாவது இந்த வருடத்துல வைகாசி மாசம் 12ஆம் தேதி குரு பகவான் பயிற்சியாகி உங்களோட ராசிக்கு 2வது வீட்டுக்கு போறார். அதாவது 2வது வீடு அப்படிங்கிறது தன வாக்கு குடும்பஸ்தானம். சாதாரணமா குரு தன வீட்டுக்கு போனாலே வாரி கொடுப்பாரு. ஆனா இப்ப கடகராசி குருவோட உச்ச வீடுங்கிறதால உச்சத்துல கொண்டு போய் உங்களை உட்கார வச்சு அழகு பார்க்க போறார் குரு அப்படின்னு தான் இதை நம்ம சொல்லணும். அந்த வகையில இந்த குரு பயிற்சிக்காக நீங்க காத்துக்கிட்டு இருங்க. வருடம் தொடங்கி ஒரு 42 நாள் அப்படியே மனசார குரு பகவானே அப்படின்னு வேண்டிக்கிட்டு நீங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு இருங்க. அற்புதமான அமைப்பு எல்லாம் கொடுக்கும். குரு பகவானோட பார்வை 6, 8, 10 இந்த இடத்தெல்லாம் பதியறதால இந்த இடம்லாம் புனிதம் அடைஞ்சு உங்க கடங்கண்ணியெல்லாம் அடைஞ்சு நிம்மதியா வாழலாம். அதாவது தனவாக்கு குடும்பஸ்தானம், காசு பணத்தை குரு கொடுத்துருவார். வர வேண்டிய பாக்கி எங்கேயா இருந்தது தாராளமா வந்துடும். கடன் அடைய வேண்டி இருக்கா, கடன் அடைஞ்சிரும். அதெல்லாம் குரு பார்த்துக்குவார். அது மாதிரி வாக்கு எங்கேயாவது ஏதாவது வார்த்தையை விட்டு ஏதாவது பேரிழப்ப சந்திச்சிருக்கலாம், ஒரு வழக்கை பார்த்திருக்கலாம், வம்ப பார்த்திருக்கலாம், தேவையில்லாத போலீஸ் கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சு போயிருந்திருக்கலாம். அதெல்லாம் இதுக்கு மேல சரியாயிடும். அது மாதிரி குடும்பஸ்தானம் அப்படிங்கிறது 2ஆம் இடம் அப்படிங்கிறதால குடும்பத்துல நிலவி வந்த பிரச்சனைகள் நீங்கும். என்னதான் நம்ம குடும்பத்தையா மாடா உழைச்சாலும் வீட்டுல உள்ளவங்க நம்மள புரிஞ்சுக்க மாட்டாங்க. இது மாதிரி என்ன பண்ணுதோ ஏது பண்ணுதோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு மட்டு மரியாதை இருக்காது. நம்ம தான் எல்லாரும் நல்லது நடக்கும்னு நினைப்போம். ஆனா நம்மள எவனும் மதிய மாட்டேங்கிறான் அப்படிங்கிற நிலைமை மாறி, சரி ஏதோ கீழே விழுந்துட்டோம், எல்லாரும் பரியாசம் பண்ணிட்டு இருக்காங்க, ஆகட்டும் பார்த்துவோம், நமக்கு நல்ல நேரம் வராதா அப்படின்னு நினைச்சிட்டு கிடந்தவங்களுக்குலாம் அந்த நல்ல நேரம் அப்படிங்கிறது இப்ப வந்துருச்சு. அதனால நீங்க கவலைப்பட தேவையில்லை. குரு பகவானோட பார்வை அப்படிங்கிறது ராசிக்கு 6வது வீட்டுல விழுவுது. 6 அப்படிங்கிறது கடன், பகை, நோய்,
அதாவது ருண ரோக சத்துரு ஸ்தானம் அப்படின்னு இதை நம்ம சொல்லுவோம். உங்களுக்கு நகை அடவு வச்சிருந்தா மீட்டு கொண்டாந்துடலாம். ஏதோ கைமாத்து கடை வாங்கினேன், வட்டி கடை வாங்கினேன், அப்பப்ப பிரச்சனை இதாலேயே வீட்டுல வந்துகிட்டு இருக்கு, வீட்டுக்கு தெரியாம 10 ரூபா வாங்கிட்டேன், அவன் ஊடேறி படி வந்து கேட்டதால சண்டை ஆகி போச்சு, இப்படி இருந்த எல்லா பிரச்சனையும் நீங்கி 10 ரூபா கூட கடன் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு இந்த பராபவ வருடத்துல நீங்க வந்துருவீங்க. கடன் இல்லாம நிம்மதியா வாழ்றேன்டா. ஏன்னா கடம்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கி நின்றான் இலங்கை வேந்தன் அப்படின்னு சொன்னோம்ல. இலங்கை வேந்தனை எப்படி கலங்கி நின்னானா? கடம்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கி நின்னானா. அந்த அளவுக்கு கடன் வாங்கிட்டோம்னா வாங்கினவங்க முன்னாடி நம்ம கலங்கிதான் நிக்கணும். ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஊர்ல ஆளாயிதான் ஆகணும். இனிமே அது நடக்காது, கவலைப்படாதீங்க. எல்லா கடனையும் அடைச்சிருவீங்க. அது மாரி எதிரிகள் எல்லாம் உங்ககிட்ட சரணடைவாங்க. இந்த எதிரிகள் ஸ்தானத்துல குரு பார்வை விழுவுது, சத்துரு ஸ்தானத்துல விழுவுதுங்கிறதால எதிரிகள் தோற்று ஓடுவார்கள், இல்லைன்னா உங்களை நோக்கி சரணடைவாங்க. உடம்புல இருந்த வியாதி குணமாயிடும். அடிக்கடி மருத்துவ செலவு பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை, வீட்டுல அடிக்கடி ஆஸ்பத்திரி செலவா போகுது அப்படிங்கிறவங்களாம் இது மேல மருத்துவ செலவுகள்ல இருந்து மீண்டு வந்துருவீங்க அப்படிங்கிறது ஒரு நல்ல அமைப்பு. மாரி 8ஆம் இடத்துல குரு பார்வை விழுவுது அப்படிங்கிறது கடந்த காலத்துல ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்ய உதவும். ஒரு தொழில காசை போட்டேன், நஷ்டமா போச்சு, அதே தொழில எங்க தொலைச்சிங்களோ அங்கேயே தேடி எடுப்பீங்க, எங்க இழந்தீங்களோ அங்கேயே மீண்டு வருவீங்க. அது மாதிரி உங்களுக்கு பாத்தீங்கன்னா எதிர்மறை சிந்தனைகள் அப்படிலாம் இருந்திருக்கும், அதெல்லாம் இதுக்கு மேல சரியாயிடும். அதாவது காணா போன பொருள், வீட்டுல ஒரு வண்டி காணா போச்சு, கேஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அது இப்ப திருப்பி கிடைக்கும். வீட்டுல ஏதாவது பொருள் காணா போச்சு அப்படின்னா ரொம்ப நாளா தேடி இருந்த பொருள், காணா போன பொருள்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. அது மாதிரி முக்கியமான உறவுகளை இழந்திருப்பீங்க. எனக்கு இன்னார் தான் எல்லாம் நல்ல புள்ள செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, சுத்திவத்துல எல்லாமே நான் கெட்டு போகணும்னு தான் நினைப்பானுங்க, ஒரே ஒரு ஜீவன் தான் எனக்குன்னு வாழ்ந்துட்டு இருந்தது, அதுவும் போய் சேர்ந்துருச்சு, கடவுளே பொறுக்கலையா அப்படின்னு நீங்க கலங்கி நின்னீங்க பாத்தீங்களா? அதுக்கு நிகரான ஒரு உறவை உங்களுக்கு இந்த பராபவ வருடம் அப்படிங்கிறது அறிமுகப்படுத்தி வைக்கும். பயப்பட வேண்டியதில்லை. 10ஆம் இடத்துலயும் குரு பார்வை இருக்குதுங்கிறதால தொழில்ஸ்தானம் நல்லா இருக்கு, கர்மஸ்தானம் நல்லா இருக்கு, சொந்த தொழில் முன்னுக்கு வரும். ஜீவனஸ்தானம் அப்படிங்கிறதால உத்தியோகம் சார்ந்து எடுத்த முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலை தேடி அலைஞ்சவர்கள்லாம் இதுக்கு மேல வேலை தேடி அலையணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நல்ல வேலை கிடைக்கும். இருக்கிற வேலை எனக்கு பிடிக்கல, கொடுக்குற சம்பளம் எனக்கு பத்தல, மேல உள்ள ஒரு அதிகாரி எரிஞ்சு உழுவுறான், ஜால்ரா போடுறவன் எல்லாம் 10 ரூபா நல்ல பேர் எடுத்துட்டு சம்பாரிச்சுட்டு போயிடுறான், நான் மாடா உழைச்சு ஓடா தெரிஞ்சு மிச்சம் இல்லாம சொச்சம் இல்லாம நிர்கதியா நிக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு கூட இதுக்கு மேல நல்ல வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. இது மாதிரி ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறதுல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். இதை பயமுறுத்துறதுக்காக சொல்லல, இருந்தாலும் ராகு கேது பயிற்சிங்கிறது ஐப்பசி மாசம் தான், வருஷ கடைசியில தான் வருதுங்கிறதால பயப்பட வேண்டியதில்லை. ஐப்பசி மாசம் 27ஆம் தேதி அஷ்டமத்துல ராகு வரார். அஷ்டமத்துல ராகு வரார் அப்படின்னா கொஞ்சம் மனசுல பயம் இருக்கும், பதட்டம் இருக்கும். இதை செய்யலாமா அதை செய்யலாமான்னு யோசிச்சு ஒண்ணு கிடந்து நல்ல தப்பான முடிவை கரெக்டா எடுப்பீங்க. அதனால கூடுமான வரைக்கும் இந்த அஷ்டமத்துல ராகு வர்ற காலத்துல முக்கிய முடிவுகள், சுபகாரிய பேச்சுவார்த்தைகள், தொழில் ஒப்பந்தங்கள், தொலைதூர பயணங்கள், இதை எல்லாத்தையும் உங்களுக்கு நல்ல மனது உள்ளவர்கள் இல்ல அனுபவம் உள்ளவர்கள் அவங்க கிட்ட ஆலோசனை கேட்டு முடிவெடுங்க. நீங்க சொந்தமா எந்த முடிவும் எடுத்தேன் கவுத்தேன்னு செஞ்சிட வேண்டாம். அதே மாதிரி கேது இந்த காலகட்டத்துல உங்களோட ராசிக்கு 2வது வீட்டுக்கு வருவார். அப்ப குடும்பஸ்தானத்துல கேது வர்றாருன்னா சின்ன சின்ன சண்டையை மூட்டி விடுவார். அதனால வீட்டுல பிரச்சனை அப்படின்னா விட்டு கொடுத்து போறது அப்படிங்கிறது தான் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நல்லது. மற்றபடி உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லாம கடங்கண்ணியெல்லாம் அடைச்சி நிம்மதியா வாழ வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமா இந்த பராபவ வருடம் அப்படிங்கிறது இருக்கும். வியாழக்கிழமையில குரு பகவானுக்கு நெய் விளக்கு போடுங்க. அது மாதிரி பள்ளிக்கூடத்துல மாணவ மாணவிகள் ஏழைப்பால பிள்ளைங்க இருந்ததுன்னா ஒரு நோட்டு புத்தகம் பேனா பென்சில் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரியான உதவிகள் அப்படிங்கிறத செய்யுங்க. ராகு கேது பயிற்சிக்கு பிறகு செவ்வாய்க்கிழமை ராகு கால நேரத்துல துர்க்கை அம்மனுக்கு விளக்கேத்தி வணங்கிட்டு வாங்க. வாழ்க்கை நல்லா இருக்கும், பயப்பட வேண்டாம். நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு. மிதுன ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.